அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்லீஸ் ஒரு முறை சந்திக்க வந்தான். அல்லாஹு தாலா அவனுக்கு உத்தரவு போட்டு, என்னுடைய நபியிடத்தில அவர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நீ பதில் சொல் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். இவர்கள் தொழிலை முடித்துட்டு வெளியே வரும்பொழுது வெளியே நின்று கொண்டிருந்தான். நீ எதற்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டதற்கு, உங்கள்கிட்ட சில கேள்விகள், நீங்க கேட்கிற கேள்விக்கு பதிலளிக்க இறைவன் எனக்கு உத்தரவு போட்டிருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மத்துமார்கள்ல உன்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர், உம்மத்துமார்கள் உன்னுடைய எதிரிகள் எத்தனை பேர் என்று என்ன செய்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான். அப்ப அவன் சொன்னான், உங்க உம்மத்துமார்கள்ல என்னுடைய எதிரிகள் 15 பேர். முத எதிரி நீங்க தான். ரெண்டாவது யாருன்னா நீதமான ஆட்சியாளர். மூணாவது யாருன்னு சொன்னா பணிவான ஒரு மூமின். நாலாவது நாணயமாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி. அஞ்சாவது அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு ஆலிம். ஆறாவது மூமின்களுக்கு நல்லுபதேசம் செய்யக்கூடிய, நல்லதே நடக்கூடிய ஒரு மூமின். ஏழாவது இரக்கம் காட்டக்கூடிய மூமின். எட்டாவது ஹராம சாப்பிடாம பேணுதலா இருக்கக்கூடியவர். 9வது எப்பொழுதுமே ஒழுவோடு சுத்தத்தோடு இருக்கக்கூடியவர். 10வது நிரந்தரமாக எப்பொழுதும் தர்மம் செய்யக்கூடியவர். 11வது மக்களோடு நற்குணத்தோடு பழகக்கூடியவர். அடுத்து 12வது மக்களோடு அதிகமா மக்களுக்கு பயன் தரக்கூடியவர். அடுத்து 13வது குர்ஆனை சுமந்த ஹாஃபில், அது குர்ஆனுடைய தொடர்பிலே எப்பொழுதும் இருப்பவர். 14வது இரவு தொழுகை மக்கள் தூங்கும்போது தஹஜ்ஜத் தொழக்கூடியவர். 15வது எப்பொழுதுமே பாவ மன்னிப்பில் தரிபட்டு இருப்பவர். இதான் உங்களுடைய உம்மத்மார்கள். எனக்கு இந்த 15 பேர் எதிரி. நண்பர்கள் எத்தனை பேர்னா 10 பேர் என்னுடைய நண்பர்கள். 1வது அநியாயம் செய்யக்கூடிய அரசன். 2வது பெருமை அடிக்கக்கூடிய பணக்காரன். 3வது மோசடி செய்யக்கூடிய வியாபாரி. 4வது மது குடிக்கக்கூடியவன். 5வது கொலைகாரன். 6வது வட்டி வாங்கக்கூடியவன். 7வது அடுத்தவங்க பார்க்கறதுக்காக, முகஸ்துதிக்காக, பேர் புகழுக்காக அமல் செய்யக்கூடியவன். அதுக்கடுத்து அனாதை பொருள்களுடைய பொருளை சாப்பிடக்கூடியவன். ஜக்காத்து கொடுக்க கூடாதுன்னு தடுக்கக்கூடியவன். நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படக்கூடியவன். இந்த 10 பேரும் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொன்னான். அல்லாஹ் நம்ம இந்த ஷைத்தானுடைய நண்பர்களிலிருந்து நம்மை பாதுகாத்து, ஷைத்தானுடைய விரோதிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை ஆக்குதல் புரிவானாக.